அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. இலாவோஸில் எழுச்சியுடன் நடைபெற்ற அருள்பணித்துவ திருப்பொழிவு விழா தாக்கே பகுதியில் அமைந்துள்ள புனித லூயிஸ் ஆலயத்தில் ஏப்ரல் 22 புதன்கிழமை அன்று அருள்பணித்துவ திருநிலைப்பாட்டு விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஆயர் ஜீன் மரிய வியான்னி பிரிட்டா இந்திராத் அவர்களின் கைகளால் உலக இரட்சகர் சபையைச் சார்ந்த பீட்டர் ஞாந்தினா பியாகுவா மற்றும் பிலிப் நோர் காம்ஹோ ஆகிய இருவரும் அருள்பணியாளர்களாக திருப்பொழிவு செய்யப்பட்டனர். இலாவோசு கத்தோலிக்க திருஅவைக்கு கிடைத்துள்ள 2 புதிய அருள்பணியாளர்கள் கடவுள் நமக்கு அளித்த மாபெரும் கொடையாகும் என வியன்சான் தாகேக் வியன்டியான் தக்கேக் மறைமாவட்டத்தின் திருத்தந்தை பத்திலாள் ஆயர் அந்தோனி அதௌன் ஹொம்சாபோங் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது குறித்து பேசிய ஆயர் ஹொம்சாபோங் அவர்கள், இந்த நியமனம் நம்மிடையே நம்பிக்கையை விதைக்கும் இறைவனின் செயல் என்று நெகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளார். ஏறத்தாழ 53,000 கத்தோலிக்க நம்பிக்கையாளர்களை கொண்ட ஒரு சிறிய சமூகமான இலாவோஸில் உள்ள கத்தோலிக்க திருஅவை 2 புதிய அருள்பணியாளர்கள் அருள்பொழிவு பெற்றதன் மூலம் ஒரு நம்பிக்கையூட்டும் கொடையை பெற்றுள்ளது. தாக்கே பகுதியில் அமைந்துள்ள புனித லூயிஸ் ஆலயத்தில் ஏப்ரல் 22 புதன்கிழமை அன்று அருள்பணித்துவ திருநிலைப்பாட்டு விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஆயர் ஜீன் மரிய வியான்னி பிரிட்டா இந்திராத் அவர்களின் கைகளால் உலக இரட்சகர் சபையைச் சார்ந்த பீட்டர் ஞாந்தினா பியாகியோ மற்றும் பிலிப் நோர் காம்ஹோ ஆகிய 2 உறுப்பினர்களும் அருள்பணியாளர்களாக திருப்பொழிவு செய்யப்பட்டனர். மிகுந்த மகிழ்ச்சியானதாகவும் உற்சாகமானதாகவும் அமைந்த இந்த கொண்டாட்டத்தில் இலாவோசு மற்றும் அண்டை நாடுகளான தாய்லாந்து மற்றும் பிலிப்பைன்ஸிலிருந்தும் 1200க்கும் மேற்பட்ட நம்பிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த திரு நிகழ்வுக்காக நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் தனது ஆழ்ந்த இறை நம்பிக்கையை வெளிப்படுத்தும் விதமாகவும் அங்குள்ள மக்கள் நடனமாடி திருப்பாடல்கள் பாடி செபங்கள் செய்தனர். இந்நிகழ்வு குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஆயர் அந்தோனி அதூன் ஹாம்சாபோங் அவர்கள், இது ஒரு மகிழ்ச்சியின் தருணம் என்றும் இளைஞர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அங்குள்ள கிறிஸ்தவ சமூகத்தின் ஆன்மீக ஈடுபாட்டை பிரதிபலிக்கும் வகையில் ஒரு இரவு முழுவதும் செபம் மற்றும் நற்கருணை ஆராதனையை தொடர்ந்து இடம்பெற்ற இந்த கொண்டாட்டமானது சவால்கள் இருந்தபோதிலும் இலாவோஸில் உள்ள திருஅவை எதிர்நோக்கு நம்பிக்கை மற்றும் அறப்பணிகளில் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது என்பதற்கான சான்றாகும். இந்த கொண்டாட்டத்தை குறித்து பேசிய ஆயர் என்ரிக் ஃபிகரேடோ அவர்கள், புதிய அருள்பணியாளர்களின் இந்த திருநிலைப்பாடு திருஅவையின் பணிகளுக்கு கூடுதல் வலு சேர்க்கிறது என்றும் இறைப்பராமரிப்பின் மீது முழு நம்பிக்கை வைத்து எதிர்கால பணிகளை முன்னெடுக்க இது நமக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கிறது என்றும் தெரிவித்தார். பீட்டேஸ் செய்தி நிறுவனம். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.